ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை ஞாயிறு விடியலில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. இதை கேட்டுவிட்டு நம்பிக்கையுடன் தூங்கு என் செல்லமே. ஏன் உனது வாழ்க்கையை ஏக்கங்கள் நிறைந்ததாக மாற்றி உள்ளாய்? ஏக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உனக்குள் அனுமதித்தாய். ஏன் அனுமதித்துள்ளாய்? யாரும் இல்லை என்று புலம்புகின்றாய். அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக ஏங்கி நிற்கின்றது. எதிர்பார்ப்பின் தோல்வியே இந்த ஏக்கத்திற்கான ஆரம்ப கட்டம். அதனால் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காதே. உன்னிடத்தில் என்னதான் இல்லை? உன்னிடத்தில் அறிவு இல்லையா? திறமையா இல்லை? நல்ல குணங்கள் இல்லையா? இவை அனைத்தும் உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறதே என் செல்லமே. இது அனைத்தும் உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது. நீ ஏங்கும் அன்பு யாரிடம் இருக்கின்றது? உன்னை எல்லோர் முன்பும் நீ காட்டும் அன்பு அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காக, அவர்களது அன்பிற்காக ஏங்கி நிற்கிறாய் நீ. அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பிறகும் உன் மனம் ஏக்கங்களால் புண்ணாகி போவதை என்னால் தாங்க முடியவில்லை என் செல்லமே. எது நிரந்தரம் என உனக்கு புரிய வைப்பதற்கு சில நிகழ்வுகளை உன் முன்னே நிறைவேற்றப் போகிறேன். இனிமேல் உன்னிடத்தில் அதை அனுமதிக்க மாட்டேன். உன் கண்முன்னே போலியான அந்த அன்பு கொண்ட இருவரை உனக்கு திரையிட்டு காண்பிக்கப் போகிறேன். உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள் பார். அதுதான் நடக்கப் போகிறது. உன் வாழ்வில் தொழிலில் சறுக்கல்கள், கஷ்டங்கள் பல கஷ்டங்களை சந்தித்துள்ளாய். அப்படி சந்தித்தாய் என்றால் என்ன தெரியுமா? நீ வாழ்வில் வெற்றி அடைய தகுதியாகிவிட்டாய் என்ற அர்த்தம். நீ 4 படிகள் ஏறும்போது 2 படி சறுக்கலாக இறங்கிவிட்டால் அது தோல்வி அல்ல. வெற்றி பெற்றவர்க்குத்தான் அதன் உழைப்பின் அருமை தெரியும். தோல்விகள் பார்த்த பிறகுதான் உழைப்பின் அர்த்தமும் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும். ஆகையால் எல்லாம் சரியாகிவிடும். பயப்படாதே என் செல்லமே, கலங்காதே. உன் மனதில் உள்ளதை கூறிய அதை எனக்கு சரி செய்வது, வழி நடத்த, நல்ல வாழ்க்கையை இனிமையாக வாழ வைக்க எனக்கு தெரியாதா? அதற்காகத்தான் உன் சாயப்பா உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். நான் சொல்வதையெல்லாம் நல்லதை நினைத்து நல்லதை செய்பவர்களுக்கு எந்த துன்பமும் அவர்களை நெருங்காது என்றுதான். நீ அப்படியே நான் சொல்வதை கேட்டு பின்பற்றிப்பார். உன் மனதில் என்றுமே நல்லதே நினை. அந்த மாதிரி நல்லதை நினைத்து நல்லதே செய்பவர்களுக்கு எந்த துன்பமும் அவர்களை நெருங்காது. நீ எப்போது மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றுதான் நினைக்கிறாய். அப்படி இருக்கும்போது உனக்கு எந்த துன்பமும் நேராது. நிச்சயம் மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். மற்றவர்கள் சந்தோஷப்படுவதை பார்த்து நீயும் சந்தோஷப்படுகிறாய். உன் நல்ல மனத்திற்கு உனக்கு எப்போதும் சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்போகிறாய். உன் மகிழ்ச்சிக்கு உன் சாயப்பா முழு பொறுப்பு. உன் கவலைகளை மறந்து விடு. யாரை பற்றியும் நினைத்து வருத்தப்படாதே. உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் மட்டுமே யோசி. உன் எதிர்காலம் சிறப்பாக அமையும். அதை மறந்து விடாதே என் செல்லமே. யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்சு பயந்து வாழ்க்கையை நீயே நரகமாக்கி கொள்ளாதே. எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும் விட்டு கொடு. எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து ஏமாளியாக நீ வாழ வேண்டும் என்று மட்டும் நினைக்காதே. எப்போதும் உனக்கான தேவைகளை நீ சமாளித்துக்கொள். உன் மனதில் உள்ள வேதனைகள் அத்தனையும் படிப்படியாக தீர்ந்து நிம்மதி கிடைக்கப் போகிறது. உன் நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் இரட்டிப்பாகும் நேரம் வந்துவிட்டது. நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய், சந்தோஷமாக வாழப்போகிறாய். நீ நினைத்த அத்தனை நல்ல விஷயங்களும் தானாகவே உன்னை தேடி வரும். இனி நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். தைரியமாக இரு என் செல்லமே. பொறுமையாகவும் இரு, நிம்மதியாக இரு. எல்லாவற்றையும் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். எப்போதும் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது என்னுடைய வேலை. எதற்காகவும் பயப்படாதே. யாரை பார்த்தும் பயந்து விடாதே. நடுங்காதே, ஓடி ஒழியாதே. எல்லாவற்றையும் தைரியத்தோடு எதிர்கொள். எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். ஆகவே எந்த பிரச்சனையும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. நீ எதிர்பார்த்தவை நிச்சயம் உன் கைக்கு வந்து சேரும். உன் தேவைகள் நிச்சயம் நிறைவேறும்.
உன் ஆசைகள், உன் கனவுகள் ஒவ்வொன்றும் நிறைவேறப் போகிறது. ஆம் செல்லமே, இது சாயப்பாவின் சத்திய வாக்கு, வேத வாக்கு. நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். தடைகளை அகற்றிவிடு. தைரியமாக முன்னேறிச் செல். துணிந்து எதையும் செய். உன்னுடைய கஷ்டகாலம் கடந்து போகப் போகிறது. உன் வாழ்வில் புது அத்தியாயம் ஆரம்பித்து விட்டாய். நீ நன்றாக வாழப்போகிறாய். ஆம் செல்லமே, உனக்கான கஷ்டங்கள் வருவதும் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருப்பதும் எதுவும் நிலையாக இருந்து விடாது. அதை முதலில் புரிந்து கொள். நான் செய்வதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் என்பதை மற்றும் அதையும் புரிந்து கொள். காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் இல்லை. என் மீது நம்பிக்கை வை. செயலும் நானே, விளைவுகளும் நானே. உறுதியான நம்பிக்கையோடு நீ நடப்பாயானால் இருட்டில் நடந்தாலும் இமயம் வரை செல்லலாம். ஆகவே எந்த முடிவை எடுப்பதென்றாலும் துணிந்து எடு. துன்பம் வந்தால் நான் துரத்தி அடிப்பேன். எண்ணம்தான் வாழ்க்கை. உன் எண்ணங்களை உயர்வாக வைத்துக்கொள். உன் எண்ணங்கள் எப்போதும் வான் நோக்கியே இருக்க வேண்டும். எண்ணங்கள் என்றும் எப்போதும் வலிமையானதாகவே இருக்க வேண்டும். இன்று நீ எது நடக்கும் என்று நம்புகிறாயோ அது நாளை நிச்சயம் நடக்கும். இன்று நீ எது நடக்கும் என்கிறாயோ அது நாளை நிச்சயமாக நடக்கும். மனதளவில் தைரியமாக இரு. உனக்கு உதவி தேவைப்படும் போது என்னிடம் இருந்து உனக்கு நிச்சயமாக உதவி கிடைக்கும். உன்னை எந்த சூழ்நிலையிலும் எவரிடமும் கையேந்து விடமாட்டேன் உன் சாயப்பா. இதோ உன் கவலைகள் அனைத்தும் மகிழ்ச்சியாக மாறும் காலம் இது. நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் வாழ்க்கை பல ஆச்சரியங்களை கொண்டு வரும். உன் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் குணமாகிவிடும். கடன் தொலைகள் எல்லாம் சரியாகிவிடும். ஆம் செல்லமே, நீ கடந்து வந்த முட்கள் நிறைந்த பாதைக்கு முடிவு வந்துவிட்டது. இனி நீ ஆனந்தமாக பூஞ்சோலையில் நடப்பாய். இனி வண்ணமயமாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது. அருமையான எதிர்காலம் உனக்காக காத்திருக்கிறது. நீ என் பார்வையில் நீ காக்கப்படுவாய். ஆம் செல்லமே, உன் நிலைமையை மாற்றி உன்னை உயர்த்தப் போகிறேன் உன் சாயப்பா. இனி நீ மலர்ந்த முகத்துடனேயே தான் இருப்பாய். மன அமைதியை உன் வாழ்வில் நிறைய கொண்டு வருவேன். இன்று முதல் சந்தோஷமான வாழ்வை அடிவெடுத்து வைக்கப் போகிறாய். ஆம் செல்லமே, நாளை ஞாயிறு விடியலில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. நீ கேட்டதை உன் கையில் வந்து உன் சாயப்பா கொடுக்கப் போகிறேன். ஆம், இதை கேட்டவுடன் நம்பிக்கையுடன் தூங்கு. இது 100% விட பல லட்சம் உறுதியாக உன்னிடம் நான் இதை கோரிக்கையாக வைக்கிறேன். நிம்மதியாக தூங்கு என் செல்லமே, நிம்மதியாக தூங்கு. உனக்கானது நல்லது நடக்கத்தான் போகிறது. மன அமைதியுடன் இரு. இதோ உனக்கான வெற்றி எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அதை உன் கைகளில் சேர்க்க என்னால் முடியும். அதற்கு சற்று பொறுமையோடும் நம்பிக்கையோடும் வெகு விரைவில் நல்ல மாற்றங்களுடன் நீ நினைத்த நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து தரப்போகிறேன். இதோ உன் கர்மவினை முடியும் காலம் வந்துவிட்டது. தன்னம்பிக்கையோடும் பயமின்றி மன்னிக்கும் குணத்தோடு தைரியத்தோடும் சீரும் சிறப்பாக வாழப்போகிறாய். ஆம் செல்லமே, நீ நன்றாக இருப்பாய். ஓம் சாய்நாதனே, சத்குருவே, சீரடி வாசனின் அருளடிவே, சரணம் சரணம் சாய்நாதனே. ஆம் செல்லமே, உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. நாளை நல்ல பொழுதாகத்தான் விடியப் போகிறது. ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.